ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நல்ல சாஃப்டான ரவா லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ரவா லட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் குறைவான பொருட்களை மட்டும் வச்சு ஒரு 10-15 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம 10-15 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் இந்த ரவா லட்டு பண்ணுறதுக்கு நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய்யும் இருக்கனதும் இதில் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்தரலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் முந்திரி கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும். அதே மாதிரி இந்த ரவா லட்டுக்கு நெய் அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு மட்டும் அளவாக சேர்த்திங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துட்டு இதையுமே லைட்டாக வறுத்தரலாம். இதில் நம்ம சேர்க்குற முந்திரி திராட்சையெல்லாம் உங்களுடைய விருப்பம் தாங்க. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், முந்திரி திராட்சை நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு திராட்சை நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு ரவை சேர்த்துடலாம். நான் மெசரிங் கப்பில் 1.5 கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேன். நம்ம எப்பயுமே உப்புமாக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, வெள்ளை ரவை, அதுதான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டவ் வந்து ஹையில் வச்சிடக்கூடாது. அப்பப்போ மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. அப்போ தான் ரவை கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும். எந்த அளவுக்கு ரவை நெய்லேயே நல்லா வறுப்படுதோ அந்தளவுக்கு ரவா லட்டுவும் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. ரவையுமே நல்லா வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கார் மாறிடக்கூடாது. கரெக்டாக இந்த அளவுக்கு வறுப்பட்டுச்சுன்னா போதும். இப்போ இதில் நம்ம ஸ்வீட்னஸ்க்காக 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். நீங்கள் ஏதாவது ஒரு கப் ஆகட்டும், டம்ளர் ஆகட்டும், எதில் ரவா அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1.5 கப் ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு வந்து அளவாக இருக்கும். இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு இப்போ அது ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு 4 ஏலக்காயை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை வந்து ரவையோட ஒன்றா நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துடலாம். பால் சேர்க்குற போது ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க. இப்போ பால் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இதை கலந்து விட்டுகிட்டே இருங்க. ஸ்டவ் வந்து சிம்மிலேயே இருக்கட்டும், ஹையில் வச்சிடாதீங்க. இப்போ இந்த ரவா லட்டுக்கு நீங்கள் இது மாதிரி பால் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இல்லைன்னா அதுக்கு பதில் சுடுதண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி இலகி வந்திருக்கு. இது ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். அப்போ தான் லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கடாயிலேயே இருந்துச்சு அப்படின்னா ரவை வந்து ரொம்பவே இறுகி கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நமக்கு லட்டு பிடிக்கிற போது உதிர்ந்து போக ஆரம்பிக்கும். அதனால் சர்க்கரை நல்லா இலகினதும் இதை உடனே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற போது இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள், இது மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இணக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆறிச்சு அப்படின்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருட்டிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா ரவா லட்டுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ரவா லட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்த 1.5 கப் ரவைக்கு பாருங்கள், இந்த சைஸில் 16 லட்டு அளவுக்கு கிடச்சிருக்கு. இது அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.